அடுத்தது விசாக நட்சத்திரத்தினுடைய தன்மையை பார்ப்போம். விசாக நட்சத்திரம் எப்பயுமே கல்வியில் ஊக்குவிக்கும். கல்வி பண்பு அதிகம் கொண்டவர்கள். புதன் பார்த்தோம் ஐக்கியூ அதிகமாக கொண்டவர்கள்னு. இவர்கள் கல்வி அறிவு அதிகமாக கொண்டவர்கள். யாரு? விசாக நட்சத்திரம். அதாவது ஐக்கியூ வேற, இது வேற. நாலேஜ் வேற, ஐக்கியூ வேற. படித்து வருவது நாலேஜ். படிப்புல அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள். வியாபார நுணுக்கங்கள், நோக்கங்கள் கொண்டவர்கள். ஜோதிஷ சாஸ்திர கலையில் விருப்பம் உள்ளவர்கள், கற்றுக்கொள்பவர்கள், சில சந்தர்ப்பங்களை அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய குணம் கொண்டவர்கள். ஒரு பிளஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் இருக்கணும் சார். எல்லா கிரகங்களுக்கும் பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. நாம நான் அதிகமா கெட்டதை பேசுறது இல்லை. ஏன் கெட்டதை பேசணும் அப்படின்னு ஒரு நினைப்பு. கொஞ்சம் இடத்துல கோடி காட்டுறது உண்டு. அதே மாதிரி பிரச்சனைகளையும் அதிகமாக சொல்வதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றது. அதனாலதான் நான் அதிகமா மைனஸ் பாயிண்ட்ல சொல்றது. மைனஸ் இருக்கத்தான் இருக்கு, இல்ல இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். யாராவது மாத்த முடியுமா? சரி. அடுத்தது நடக்காத காரியங்களை கொஞ்சம் இமேஜினேட்டிவ் பவர்னு சொல்லிட்டேன். இவங்களுக்கு அதுவே பிளஸ், அதுவே மைனஸ். தேவையில்லாததை மனசுல போட்டு குழப்பிக்கிறது சார். இந்த விசாக நட்சத்திரக்காரன் இருக்காங்களே, தேவையில்லாதது மனசுல போட்டு குழப்பிப்பாங்க. ஒண்ணும் இல்லாம ஏதாவது நம்ம பத்தி அவனாவது சொல்லிட்டு போவான். டேய், அவன் என்ன பத்தி தான்டா ஏதோ பேசலாம். டேய் விடுறா, அவன் எதையோ பேசிட்டு போறான். இல்லடா, நேற்று என் கூட சண்டை போட்டான், அதான் என்னை பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டு போறான். தேவையே இருக்காது. அதை பத்தி நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் விசாக நட்சத்திரம். அடுத்தது கொஞ்சம் தேக பலம் கொண்டவர்கள். அப்படி உடல் கட்டு அதிகமாக எடுக்கக்கூடியவர்கள். நாமளே கொஞ்சம் பிரஸ்தாபிச்சு சொல்லுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவன் தெரியுமா? நானு உனக்கு தெரியாது. நான் சொன்னது என்ன தெரியும்? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் வெறும் எம்ஏடா. நான் பிஹெச்டி பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு? டாக்டரேட் எல்லாம் அவ்வளவுதான். அவன் கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான். இப்படி எல்லாமே கொஞ்சம் தன்னை பற்றி